இந்த வீடியோவில் .NET கிளாஸ் லைப்ரரி ப்ராஜெக்டை விசுவல் ஸ்டுடியோவில் எப்படி கிரியேட் பண்ணுறது, விசுவல் ஸ்டுடியோ கோடில் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஃப்ரேம் ஒர்க் வெர்ஷனில் எப்படி கிரியேட் பண்ணுறது, .NET CLI கமாண்ட் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வர பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் விசுவல் ஸ்டுடியோவில் நம்ம ஒரு .NET ஃப்ரேம் ஒர்க் கிளாஸ் லைப்ரரியும் கோர் கிளாஸ் லைப்ரரியும் கிரியேட் பண்ணி பார்த்துருவோம். விசுவல் ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணி கிரியேட் எ நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் லைப்ரரி அப்படிங்கிற வார்த்தையை சர்ச் பண்ணுங்க. கிளாஸ் லைப்ரரி .NET ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. ப்ராஜெக்ட்டுக்கான நேமை கொடுத்துருங்க. ப்ராஜெக்ட் எந்த ஃபோல்டரில் கிரியேட் பண்ணணுங்கிற பாத்தை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான கரெக்டான பேரை கொடுத்துருங்க. ஃப்ரேம் ஒர்க் வெர்ஷனை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கிரியேட் கொடுத்துருங்க. அவ்வளவுதான், நமக்கு .NET ஃப்ரேம் ஒர்க்கில் ஒரு கிளாஸ் லைப்ரரி ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. சொல்யூஷன் மேலே ரைட் கிளிக் பண்ணி பில்டு கொடுங்க. பில்டு ஆன பிறகு நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லான DLL பாத்தை கீழே காமிக்கும். நீங்கள் அந்த ஃபோல்டரில் போய் பார்த்தீங்கன்னா அந்த DLL அங்கே தான் இருக்கும். இந்த DLL நீங்கள் வேறு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டில் ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இதே சொல்யூஷனில் இன்னொரு கிளாஸ் லைப்ரரி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த சொல்யூஷனை ரைட் கிளிக் பண்ணி ஆட் போய் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து சேம் கிளாஸ் லைப்ரரி டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். .NET கோர் கிளாஸ் லைப்ரரி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி கிரியேட் எ நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி கிளாஸ் லைப்ரரி அப்படிங்கிற டெம்ப்ளேட்டை சர்ச் பண்ணி ஆப்ஷன் ஃப்ரேம் ஒர்க் இல்லாத ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு எந்த பாத்தில் விழுகணுங்கிறத செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். .NET 8 வெர்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். கிரியேட் கொடுத்துட்றேன். அவ்வளோதான், கோர் கிளாஸ் லைப்ரரி ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. சொல்யூஷனை ரைட் கிளிக் பண்ணி பில்ட் பண்ணிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டும் பில்ட் ஆகி நமக்கு அந்த DLL கிடச்சிடும். ஸ்டாட்டிக் வாய்ட்மென் அப்படிங்கிற ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிளாஸ் லைப்ரரி இல்லாதனால இதை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எரர் வரும். விசுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணிக்கிங்க. கிரியேட் .NET ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா டெம்ப்ளேட் லோட் ஆகும். கிளாஸ் லைப்ரரி அப்படிங்கிற வார்த்தையை சர்ச் பண்ணிங்கன்னா கிளாஸ் லைப்ரரி டெம்ப்ளேட் கிடைக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற ஃபோல்டரை செலக்ட் பண்ணி செலக்ட் ஃபோல்டருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம் டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. தென் கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடும். இப்படி கிரியேட் பண்ணுற ப்ராஜெக்ட்லாம் இந்த மிஷின்லேயே இருக்கக்கூடிய ஹையஸ்ட் கோர் வெர்ஷனை டிஃபால்ட் ப்ராஜெக்ட் வெர்ஷனாக எடுத்துக்கும். .NET 10 வரைக்கும் நான் இன்ஸ்டால் பண்ணதுனால அந்த வெர்ஷன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு செட் ஆயிடுச்சு. ஓப்பன் ஃபோல்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நமக்கு தேவையான ஃபோல்டரை கிளிக் பண்ணி செலக்ட் ஃபோல்டர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டரில் தான் இது வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ண கோர் லைப்ரரி ப்ராஜெக்ட்லாம் இருக்குது. CLI கமாண்ட் யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு டெர்மினல் ஓப்பன் பண்ணி நம்ம கமெண்ட்ஸை டைப் பண்ணிக்கலாம். என்கிட்ட டெர்மினல் ஏற்கனவே ஓப்பன் ஆகிருக்கு. உங்களுக்கு ஓப்பன் ஆகலாம் மேலே இருக்கிற டெர்மினலை கிளிக் பண்ணி நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெர்மினலில் .NET நியூ கிளாஸ் லிப் -n ப்ராஜெக்டோடைய நேமு ஸ்பேஸ் -f ஃப்ரேம் ஒர்க் வெர்ஷன் .NET 8.0 அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். என்ட்ரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகும். .NET 8ல் நமக்கு ஒரு கிளாஸ் லைப்ரரி ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணுறதுக்கு அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நம்ம .NET ரன் கொடுத்து பார்க்கலாம். விசுவல் ஸ்டுடியோவில் நம்ம ரன் பண்ணும்போது என்ன மாதிரி எரர் வந்துச்சோ அதே போல் VS கோட்லேயும் நமக்கு அதே மாதிரி ஒரு எரர் வரும். ஸோ வீடியோவோட எண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவிலிருந்து ஒரு விசுவல் ஸ்டுடியோவிலிருந்து ஃப்ரேம் ஒர்க் கிளாஸ் லைப்ரரி எப்படி கிரியேட் பண்ணுறது, கோர் கிளாஸ் லைப்ரரி எப்படி கிரியேட் பண்ணுறது, விசுவல் ஸ்டுடியோ கோட்லேயும் இதே எப்படி கிரியேட் பண்ணுறது, .NET CLI கமாண்டை யூஸ் பண்ணி கூட எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.